வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதிரை களி ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நான் பச்சரிசியை கழுவி காய வச்சேன். அந்த பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெல்லம் இது நான் நாட்டு சர்க்கரை தேன் அமுது அப்படிங்கிற இயற்கை நாட்டு சர்க்கரை இது வாங்கியிருக்கேன். இது நல்லா சுத்தமாக இருக்கும், டஸ்டெல்லாம் இருக்காது. அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு வெல்லம், தேங்காய் துருவல் 1 கப்பு, ஏலக்காய் அப்படி கொஞ்சம், நெய் கொஞ்சம். இப்போ நம்ம அதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். அது போல் பாத்திரமும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வேக வைக்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டேன், பொடி பண்ணுறதுக்கு மிக்ஸி வச்சுக்கிட்டேன், வெள்ளை கரைசல் கரைக்க ஒரு பாத்திரம் எல்லாமும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அரிசியும் செவக்க வறுத்துக்கணும், பாசிப்பருப்பையும் செவக்க வறுத்துக்கணும். தனித்தனியாக வறுத்துட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிவிட்டு, கொஞ்சோண்டு சின்ன குட்டி ரவை இருக்கும்ல அந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அதை குக்கரில் வேக வச்சுக்கலாம். அப்புறமா தான் நான் வெள்ளைப்பாகு ஊற்றி கிளற போகிறேன். ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இப்போது வறுத்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணலாம். இப்போ வறுக்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சாச்சு. இதில் அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா பொரியணும். கொஞ்சம் கலரும் செவந்த கலர் வரணும். அப்போ தான் களி நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும், நேச்சுரல் கலராக இருக்கும். அரிசி நல்லா வறுத்துச்சா பாருங்கள், நல்லா வாசம் வரும். அரிசி நல்லா வாசம் வரும், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுது. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். அடுத்தது பாசிப்பருப்பு வறுக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போது இதையும் அந்த அரிசியோடு கொட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது இப்போது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால எல்லாமே ஒரே தடவையாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது இதை குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நெய் போட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அடிப்பிடிக்காமல் இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 விசில் வச்சுக்கலாம். இப்போது இந்த அரைச்ச பொடி அதில் போட்டு 1 கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூனு நெய் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாக்க. ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போடலாம். இப்போது நல்லா ஆவி வந்துடுச்சு. வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டைரெக்டாக வைக்கிறதுக்கு அடிப்பிடிக்குன்னு பயம் இருந்ததுன்னா இதுக்குள்ளார தண்ணியை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படி வச்சு கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு 3-4 விசில் வச்சுக்கலாம். இது விசில் வரட்டும். அதுக்குள்ளார இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் இந்த 1.5 கப்பு வெல்லத்தை போட்டுட்டு 1 கப் 1 கப்பு தண்ணி ஊற்றி
அது பாட்டும் லேசாக கொதிச்சுட்டே இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டும். இது வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் போட்டு நம்ம கிளறலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளார நம்ம முந்திரியை நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த பாகும் அதுக்குள்ளார நல்லா கரைஞ்சி கொதித்து திக்காயிடுச்சு. இப்போது இந்த முந்திரியை நல்லா வறுத்த முந்திரியை எடுத்து அந்த பாகில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். முந்திரியை போட்டுட்டு ஏலக்காய் பொடி, போட்டுட்டு அந்த 1 கப்பு தேங்காய் துருவல் அதையும் அதில் போட்டுடலாம். நல்லா தலை கொதிக்குது. இப்போது குக்கரில் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். அதை எடுத்து இதில் கொட்டி கிளறலாம். இப்போது குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா அழகாக வெந்துடுச்சு. அடியெல்லாம் பிடிக்கல பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை எடுத்து இப்போது அதில் போட்டுடலாம். இப்போது இதை எடுத்து அதில் கொட்டி கிளறலாம். மீதி இருக்கிற நெய்யும் நம்ம அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு நெய் டேஸ்ட் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நெய் போட்டுக்கலாம். நான் மொத்தத்துக்கு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், திருவாதிரை களி ரெடி. நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே போலயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லலாம். தேவைன்னா நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். திருவாதிரை களி ரெடி. நீங்களும் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.